முட்டுச்சந்தில் சிக்கிக்கொண்ட திமுக. பல லட்சம் கோடிக்கு வந்த பேராபத்து. வளைகுடா நாடுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளுக்கு அளிக்கப்பட்ட ஆப்பு. எத்தனை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பறிபோனது? வெளியான அதிர்ச்சி பட்டியல். அறிவாலயத்தில் கேட்கும் ஒப்பாரி சத்தம். வணக்கம் நண்பர்களே. திமுக முதல் குடும்பத்தைச் சேர்ந்த சபரீசன், உதயநிதி, கனிமொழி மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட பல முக்கிய அமைச்சர்களும் திமுகவின் இந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்துள்ளார்கள். ஆனால் அப்படி தாங்கள் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை தமிழ்நாட்டில் வைத்திருந்தால் மத்திய அரசின் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை கையில் வசமாக சிக்கிக்கொள்வோம் என்பதற்காக மொத்த பணத்தையும் உடனுக்குடன் வெளிநாடுகளில் முதலீடு செய்து வந்தார்கள். குறிப்பாக சபரீசன், உதயநிதியை பொறுத்தவரை வெளிநாடுகளில் 1000 கோடி 2000 கோடி என்று முதலீடு செய்து வந்திருக்கிறார்கள். அதேபோல் திமுகவின் முக்கிய மாண்புமிகு அமைச்சர்கள் பலர் டெண்டர்களில் தாங்கள் அடிக்கும் ஊழல் பணத்தை தமிழ்நாட்டில் வைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தாகிவிடும். குறிப்பாக அமலாக்கத்துறை தங்களை சுற்றி கொண்டே வருவதால் மொத்த பணத்தையும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, கத்தார் என பல நாடுகளில் இவர்கள் முதலீடு செய்து வந்தார்கள். குறிப்பாக சபரீசன், உதயநிதி ஆகியோர் துபாய், சிங்கப்பூரில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தாங்கள் அடித்த மொத்த கொள்ளை பணத்தையும் பல நிறுவனங்களுடன் பங்குதாரராக சேர்த்து முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தங்களை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என யார் நெருங்கினாலும் அவர்களால் தங்களை எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தாங்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் வெளிநாடுகளில் பாதுகாப்பாக முதலீடு செய்து வைத்துள்ளோம் என்று அத்தனை திமுக புள்ளிகளும் பெருமிதத்துடன் இருந்தார்கள். ஆனால் இப்போது வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக அவர்களின் மொத்த முதலீடுகளுக்கும் மிகப்பெரிய ஆப்படிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் திமுகவின் பெரும் புள்ளிகள் என்று சொல்லப்படும் துரைமுருகன், TR பாலு, ஜெகத் ரட்சகன், பெரியசாமி, KN நேரு உள்ளிட்ட பலரும் சிங்கப்பூர், மலேசியாவில் 10,000 கோடி 20,000 கோடி என்று முதலீடு செய்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அப்படி அவர்கள் முதலீடு செய்த பல நிறுவனங்கள் இந்த போர் காரணமாக திவாலாகிவிட்டதாம். பல நிறுவனங்களின் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதால் அது நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதாம். இதன் காரணமாகவே இவர்கள் முதலீடு செய்துள்ள நிறுவனங்கள் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பதால் மீண்டும் அந்த நிறுவனங்கள் எழுந்து வருவது மிகப்பெரிய கடினம் என்கிறார்கள். அதனால் தாங்கள் முதலீடு செய்த இந்த பணம் கைக்கு வருமா வராதா என்கிற விரக்தியில் திமுக புள்ளிகள் புலம்பிக் கொண்டு வருவதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இன்னும் சில அமைச்சர்களோ தங்களது பினாமிகளை வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பி தாங்கள் முதலீடு செய்த நிறுவனங்களின் நிலைமை எப்படி உள்ளது என்பதை நேரில் கண்காணித்து வருமாறு அனுப்பியுள்ளார்களாம். ஆனால் அப்படி அங்கு சென்று அவர்கள் அந்த நிறுவனங்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் வீசுகளால் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளார்களாம். இதன் காரணமாகவே கோடி கோடியாக வளைகுடா நாடுகளில் கொண்டு குவித்த திமுகவின் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் தற்போது ஒப்பாரி வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள். இதை பார்த்து திமுகவின் கீழ்மட்ட நிர்வாகிகளோ விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். கட்சிக்காக அனைவருமே உழைத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இவர்கள் கோடி கோடியாய் கொள்ளையடித்தார்கள். மத்திய அரசின் ஏஜென்சிகள் யாரும் எங்களை தொடக்கூட முடியாது என்று எகத்தாளமாக பேசிக்கொண்டு எங்கேயோ அயல் நாடுகளில் முதலீடு செய்தார்கள். அப்படி செய்துவிட்டு எங்களை போன்று நேர்மையின் சிகரங்கள் யாருமே கிடையாது, நேர்மையின் இன்னொரு பெயர் நாங்கள் தான் என்றெல்லாம் சொடக்கு போட்டு பேசிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இவர்கள் குறுக்கு வழியில் சம்பாதித்த மொத்த பணம் இப்போது குறுக்கு வழியிலேயே போய்விட்டது. அதனால் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் திமுக புள்ளிகள் அழுது புலம்பிக் கொண்டு திரிகிறார்கள். எங்களை போன்றோர் சிறிய அளவு சம்பாதித்தாலும் அதற்கு தடை போட்டார்கள். ஆனால் ஊரை ஏமாற்றி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்த இவர்கள் இப்போது கடவுளே ஆப்படித்து விட்டான் என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அடுத்த செய்தி. ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் கொடுத்தார்கள். அதன் காரணமாகவே மக்களவையை ஓம் பிர்லா அல்லாமல் தற்காலிகமாக சபாநாயகர் வழிநடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மீண்டும் கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டார்கள். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராகுல் காந்தி குறித்து கூறுகையில், எதிர்க்கட்சிகள் நடத்தையை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்களின் தலைவரான ராகுல் காந்தி பிரதமரை கட்டி தழுவி பறக்கும் முத்தம் கொடுக்கிறார். இவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கான என்ன தகுதி உள்ளது என்று பேசினார். இப்போது எதிர்க்கட்சிகள் கடும் கோஷமிட்டார்கள். இதற்கு நடுவே நேற்று சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானம் தோல்வியடைந்தது.
காரணம், எதிர்க்கட்சிகளுக்கு 238 எம்பிகளின் ஆதரவே இருக்கும் நிலையில் ஆளும் பாஜகவுக்கும் 293 எம்பிகளின் ஆதரவு உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் மீண்டும் சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை இன்று முதல் வழிநடத்துவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, ஒரே குடும்பத்திற்கு செல்லும் ஊழல் படம். மு.க. ஸ்டாலினை அட்டாக் செய்த மோடி. நேற்று பிரதமர் மோடி திருச்சியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், திமுக அரசை தூக்கி எறிந்துவிட்டு என்டிஏ ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டில் திமுக அரசு அமைந்தது. இந்த ஆட்சியானது ஒரு குடும்பத்தில் தொடங்கி அதே குடும்பத்தோடு முடிகிறது. அமைச்சர்கள் சட்டம் மாறினாலும் அதிகாரம் எனவோ ஒரே குடும்பத்திடம் மட்டுமே உள்ளது. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனதே திமுக தான். இந்த ஒரு குடும்பம் மட்டுமே ஏடிஎம்மாக மாறி உள்ளது என்று பேசிய பிரதமர் மோடி, வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒவ்வொருவரும் மோசடி செய்கிறார்கள். இப்படி அரசு வேலைகள் பணத்திற்காக விற்பனை செய்யப்படுவதால் திறமையான ஏழை மாணவர்களின் வாழ்க்கை கனவாக மாறி போகிறது. இப்படி தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் எப்படி அனைத்து ஆறுகளும் கடலிலும் சென்று சேருகிறதோ அதே போன்று தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அடித்த ஊழல் பணம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்கிறது, மொத்தமாக வெளிநாட்டில் முதலீடாக மாறுகிறது என்று திமுகவை நேரடியாக அட்டாக் செய்துள்ள பிரதமர் மோடி, தமிழகத்தில் 5565 கோடிக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைத்துள்ளார். அதோடு ராமேஸ்வரம், மங்களூர் விரைவில் ரயில் உட்பட 5 ரயில் சேவைகளையும் நேற்று தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினை நீங்கள் சீண்டி இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் வேண்டாம். RN ரவிக்கு எதிராக மம்தா பானர்ஜி வெளியிட்ட எச்சரிக்கையால் வெடித்த சலசலப்பு. தமிழகத்தில் ஆளுநராக இருந்த RN ரவி தற்போது மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கும் மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி மேற்கு வங்காளத்திற்கு சென்று அவர் தனது பணிகளை தொடங்குவதற்கு முன்பே அவரை எச்சரிக்கும் துணியில் மம்தா பானர்ஜி செய்தி வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. RN ரவி குறித்து மம்தா பானர்ஜி கூறுகையில், தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் மேற்கு வங்காளத்தில் அதுபோன்று செய்ய முடியாது. அது மட்டுமின்றி மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்த CB ஆனந்த் போஸை பதவி விலக கட்டாயப்படுத்தி உள்ளார்கள். இப்படித்தான் முன்பு துணை ஜனாதிபதி ஜப்தி தங்கரையும் பதவி விலகுமாறு பாஜக உத்தரவு போட்டது. இவர்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகையை பாஜக கட்சி அலுவலகமாக மாற்ற நினைக்கிறார்கள். அதோடு மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்த ஆனந்த் போஸ் தான் ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை யாரிடத்திலும் சொல்லவில்லை. இதனிடையில் RN ரவியை மேற்கு வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்தைய ஆளுநரை ராஜினாமா செய்ய வைத்ததாக நான் கருதுகிறேன். என்றாலும் தமிழகத்தில் ஆளுநராக இருந்தபோது ஸ்டாலினை துன்புறுத்தியது போன்று என்னிடத்தில் RN ரவி செயல்பட முடியாது என்று கூறியுள்ள மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காளத்தில் எந்த ஒரு ஆளுநரின் பதவி காலத்தையும் மத்திய அரசு முடிக்க அனுமதிப்பதில்லை. இப்படி திட்டமிட்டு பாஜக எங்களை வீழ்த்த நினைத்தால் அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக RN ரவி தமிழ்நாட்டில் செயல்பட்டது போன்று மேற்கு வங்காளத்தில் செயல்பட முடியாது என்றும் அவருக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. இதன் காரணமாக மேற்கு வங்காளத்திற்கு ஆளுநர் ரவி சென்ற அடுத்த நொடியிலிருந்தே அவருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையிலான மோதல் வெடிக்க தொடங்கியிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டை விட மேற்கு வங்காளத்தில் ஆளுநர் ரவி மம்தா பானர்ஜிக்கு எதிராக அதிரடியாக செயல்படுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது.